ஸோ இப்போ 3 அப்படின்னா அந்த 3யை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அந்த 3ன்றதை அந்த கான்ட்ராக்டால் ரீட் மட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த வியூ. ஸோ இந்த கெட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு. அடுத்து வந்து இங்க் அப்படின்றதுல வந்து கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத வந்து நம்ம இன்க்ரீமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து டிக்ரீமெண்ட்டு. இந்த டிக்ரீமெண்ட்டில் வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு வந்து 0ல் தான் இருக்கணும், 0லேருந்து தான் வந்து வரணும். நமக்கு வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். நான் கொடுக்கல. நீங்கள் வந்து வேணால் கவுண்ட் வந்து 0க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இஃப் கண்டிஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கவுண்ட் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து 0க்கு மேலே இருந்தால் தான் வந்து அந்த வேல்யூஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.